Hi friends, welcome to tutorials.com. நான் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸில் ஃபார்மட் மெனுவில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாங்கிற பார்ட் 1 பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ சம் டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தீங்க அப்புறம் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்கான லேஅவுட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டைட்டில் ஒன்லின்னு சொல்லிவிட்டு இங்கே நான் டியூட்டர் ஜோஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். TUTORJOS டியூட்டர் ஜோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அகைன் நியூ ஸ்லைடு இன்சர்ட் பண்ணோம். அதுக்கு இன்சர்ட் மெனுவில் இங்கே ஸ்லைடு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தோம். நியூ ஸ்லைட் இன்சர்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்மட் ஆஃப் டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்புறம் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ப்ராப்பர்ட்டி பாருங்கள். இப்போ இங்கே ப்ராப்பர்ட்டியில் லேஅவுட்டில் போயிட்டு டைட்டில் அண்ட் கண்டென்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் நமக்கு வீடியோஸ் நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்போ என்னென்ன கோர்சஸ்க்கான வீடியோஸ் இருக்குமோ அதை யூஸ் நான் கொடுக்குறேன். வீடியோஸ் அவைலபிள் அப்போ நான் கொடுத்துக்கிறேன். அனிமேஷன் கோர்சஸ், தென் ப்ரோக்ராமிங் கோர்சஸ், web designing, courses, financial courses, database courses, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்புறம் நாங்கள் வீடியோஸ் நமக்கு என்ன எந்தெந்த கோர்ஸ்க்கான வீடியோஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை பேஸ் நான் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்மட் மெனுவில் இப்போ ஃபஸ்ட் இங்கே டியூட்டர் ஜோஸுங்க ஒரு ஹெட்டிங் பார்த்தீங்க அப்புறம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது சென்டராக வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறது செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கான டெக்ஸ்ட்டு ஃபார்மெட் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கான டெக்ஸ்ட் ஃபாண்ட் பார்த்தீங்க ஃபாண்ட் ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைம் நியூஸ் ரூம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதுக்கான ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80ங்கிற சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். போல்டாக கொடுத்துக்கிறேன். இட்டாலிக் ஃபார்மெட்டில் கொடுத்துக்கிறேன். இது கலர் பார்த்தீங்க அப்படின்னு வேறு மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் டார்க் ரெட் கலர் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம கொடுத்ததுக்கு இப்போ நம்ம இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்கோம். இந்த டெக்ஸ்ட்டுக்கான ஃபார்மேட் நமக்கு வேணாம், நமக்கு ரிமூவ் ஆகிட்டு நமக்கு பழையபடி எப்படி பார்த்தீங்க அப்புறம் இன்சர்ட் பண்ணமோ அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட் நமக்கு வரணும். அப்போ என்ன பண்ணிக்கோங்க, ஃபார்மேட் மெனுவில் கிளியர் ஃபாருங்க டிஃபால்ட் ஃபார்மேட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே டிஃபால்ட் ஃபார்மேட்டிங் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் நமக்கு ஃபஸ்ட்டு டைப் பண்ணும்பொழுது எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தோ அந்த ஃபார்மேட் நமக்கு சேஞ்ச் ஆகிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேட்டில் டிஃபால்ட் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன். டிஃபால்ட்டாக பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு அந்த ஸ்லைடுக்கான டெக்ஸ்ட்டு என்னவோ அந்த டெக்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர் ஃபார்மேட்டிங். இப்போ நான் கேரக்டர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நாங்கள் டெக்ஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபாண்ட் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, ஃபாண்ட்டில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வேணுங்க மாதிரி ஃபாண்ட் கொடுத்துக்கலாம். இங்கே நமக்கு ப்ரிவியூவில் பார்த்தீங்க அப்படின்னா காட்டும். இங்கே நமக்கு என்ன இருக்கோ அதே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே கீழே டெக்ஸ்ட்டுக்கும் அப்ளை ஆகும். ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணலாம், இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வரணுமோ அந்த மாதிரி நம்ம ஸ்டைல் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏதோ ஒரு ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி இருக்கும், போல்டாக வரணுமா இல்லை இட்டாலிக் லைட் சாஞ்ச மாதிரி வரணுமா கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுற, ரெகுலர் கொடுத்து நார்மலாக இருக்கும், இட்டாலிக் கொடுத்தா லைட்டாக சாஞ்ச மாதிரி வரும். போல்டு அப்படிங்கிறது கொடுத்தா நமக்கு டார்க்காக தெரியும். போல்டு அண்ட் இட்டாலிக் கொடுத்தா நமக்கு என்ன லைட்டாக டார்க்காகவும் இருக்கும், அதே போல் லைட்டு சாஞ்ச மாதிரியே வந்திருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ டெக்ஸ்ட் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அப்போ அதுக்கான சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வரணும். நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 60 அப்படிங்கிற சைஸ் நான் கொடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு அந்தளவுக்கு சைஸ் நமக்கு சேஞ்ச் ஆகிடும். இது ஓகே கொடுக்குறேன். இப்போ நம்ம கொடுத்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாண்ட் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை கேரக்டர் ஃபாண்ட் பார்த்தோம். இப்போ ஃபாண்ட் எஃபெக்ட், ஃபாண்ட் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நமக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கான ஃபாண்ட் கலர் நமக்கு என்ன கலர்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டார்க் ப்ளூ கலர் நான் கொடுக்க, இப்போ ப்ளூ கலர் இங்கே ப்ரிவியூ காட்டும். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லைன் வர நமக்கு அவுட்லைன் மட்டும் கொடுத்து நமக்கு என்ன ஆகும், அவுட்லைன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஃபில் ஆகும். அதே இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், இங்கே ஷேடோ கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், அந்த ஷேடோவும் நமக்கு சேர்ந்த டெக்ஸ்ட்டுக்கான ஷேடோவும் பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்து வரும். இப்போ நமக்கு என்ன பண்ணுறேன் அப்புறம் இந்த கலர் நான் கொடுத்துக்கிறேன்.
அடுத்து பார்த்திங்க அப்புறம் இங்கே இப்போ எம்போஸ் கொடுத்தா நமக்கு நாங்கள் எம்போஸ் பண்ணி காட்டும், வேணாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஓவர்லைன் அப்படிங்கிறது என்ன அப்புறம் இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே பார்த்திங்க அப்புறம் லைன் வரும், இது ஓவர்லைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு இன்விடேஷன்ஸ்லாம் பார்த்திங்க அப்புறம் நமக்கு அவங்க அந்த பொண்ணு பையன் பேர் மேலே கொடுத்துருப்பாங்க, டிகிரி படிச்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு இப்போ படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பார் மாதிரி ஒரு கோட் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அதான் ஓவர்லைன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நமக்கு வேணா கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு சிங்கிள் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், இங்கே சிங்கிள் லைனில் பார்த்திங்க அப்படின்னா மேலே நமக்கு லைன் வந்திருக்கும். ஓகே, அதே மாதிரி நமக்கு டபுள் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், டபுள் லைன் வந்துருக்குது மாதிரி நமக்கு கொடுத்துக்கலாம். டாட்னா டாட் மாதிரி நமக்கு வந்திருக்கும். சரி, நமக்கு வேணாம் அப்படின்னா இந்த ஃபார்மேட் நம்ம கொடுத்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். வேணாம் அப்படின்னா இங்கே போய்ட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வித்தவுட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நமக்கு மாறிடும். அந்த கலர் நம்ம கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சிங்கிள் கொடுத்துக்கிறேன், ஓவர்லைன் கலர் பார்த்திங்க அப்புறம் ரெட் கலர் வரணும். இப்போ நமக்கு என்ன ஆகும், மேலே கலர் பார்த்திங்க அப்புறம் ரெட் கலர் வந்திருக்கும். வேணாம் அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், கலர்ஸ் எது வேணாம் அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக் கொடுத்துக்கலாம். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து லைனும் வேணாம், ஸோ வித்தவுட் கொடுத்துக்கிறேன். அடுத்து ஸ்ட்ரைக் அவுட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்போ இந்த வேர்டு நமக்கு அடித்த மாதிரி வரும். இப்போ என்ன பண்ணுறேன், சிங்கிள் கொடுத்தா நமக்கு சிங்கிள் லைனில் வரும், அதே நமக்கு டபுள் கொடுத்தா டபுள் லைன் அடித்த மாதிரி வரும். இங்கே பாருங்கள், போல்டு கொடுத்தா நமக்கு என்ன, நமக்கு போல்டாக ஒரே லைன் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். இங்கே வித்து கொடுத்தா நமக்கு என்னங்க பாருங்கள், நமக்கு வித் போட்டு ஒரு ஸ்லாஷ் கொடுத்தா நமக்கு அந்த வேர்டு நமக்கு அடித்த மாதிரி வரும், இந்த மாதிரி நமக்கு காட்டும். சப்போஸ் வேணாம் அப்போ நமக்கு இது ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ணிக்கோங்க, இங்கே இதில் பார்த்திங்க அப்படின்னா வித்தவுட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது நமக்கு இதுக்கு என்ன ஷேடோ ரிமூவ் பண்ணிடுறேன். அண்டர்லைன் பார்த்திங்க அப்படின்னா வேணுமா கொடுத்துக்கலாம். இப்போ நான் சிங்கிள் அண்டர்லைன் நான் கொடுத்துட்டு அண்டர்லைன் கலர் வேணுமா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண ஒரு பிங்க் கலர் கொடுத்து ஓகே கொடுத்து நமக்கு என்ன ஆகும், நமக்கு பிங்க் கலரில் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அண்டர்லைன் பண்ண மாதிரி வந்துருக்கும். தென் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பொசிஷன் நமக்கு இது எந்த மாதிரி வரணும், சூப்பர் ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டில் வரணுமா, அது நமக்கு என்ன சைஸ் வரணும், நமக்கு நார்மலாக இருக்கும். சப்ஸ்கிரிப்ட் நமக்கு என்ன ஆகும், சப்ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டில் ஓப்பன் ஆகாது. நமக்கு சூப்பர் ஸ்கிரிப்ட்டுங்கிறது ஸ்கொயர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது நமக்கு சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். நமக்கு அந்த டெக்ஸ்ட் மேலே வந்துருக்கும். அது சப்ஸ்கிரிப்ட்டுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா H2O, அப்போ நமக்கு 2 கீழே பொருள் அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் பார்த்திங்க அப்படின்னா இது நான் நார்மலாக கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இது பார்த்திங்க அப்புறம் கேரக்டர் ஃபார்மேட்டிங் அப்படின்னு அர்த்தம். நமக்கு நம்ம இன்சர்ட் பண்ண டெக்ஸ்ட்டுக்கான ஃபார்மேட்ஸ் கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொடுத்து ஓகே கொடுத்து நமக்கு நம்ம கொடுத்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மேட் செட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நமக்கு இந்த வீடியோஸ் அவைலபிளுக்கு அந்த ஃபார்மேட் நான் கொடுத்து செட் பண்ணி காட்டுறேன். ஃபார்மேட்டில் கேரக்டர்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபாண்ட் எந்த மாதிரி ஃபாண்ட் நமக்கு சூட் ஆகுமோ அந்த ஃபாண்ட் ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு ஃபாண்ட் ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இட்டலே கொடுத்தா இட்ட சாஞ்ச மாதிரி வரும். சைஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் எஃபெக்டில் ஃபாண்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இதில் ஒரு ரெட் கலர் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அடுத்தது இதுக்கான ஷேடோ வேணும் அப்படின்னா ஷேடோ எஃபெக்ட் நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கான அண்டர்லைன் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். நமக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்க அப்படின்னா டாட்ஸ் மாதிரி நமக்கு டேஷஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். டாட்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாட் போல்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு போல்டாக வந்திருக்கும். இதுக்கான கலர் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு பர்பிள் கலர் நான் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். அப்போ நம்ம கொடுத்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா செட் ஆகிருக்கும். இது மாதிரி நமக்கு இன்சர்ட் பண்ண டெக்ஸ்ட்டுக்கு வேணுங்கிற மாதிரி ஃபார்மேட்டிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸில் ஃபார்மேட் மெனுவில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுங்கிற பார்ட் 1 பார்த்தோம் இல்லைங்களா. இதோட கண்டினியூவேஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjobs.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.